அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் ரன் அப்புறம் என்பிஏ பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும்னு நான் வந்திருக்கேன். அதே போலவே பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ண சில விஷயங்களும் இங்கே சொல்கிறதுக்கு நான் முன் வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். பேங்க் ரன் அப்படின்னா என்ன, என்பிஏன்னா என்ன, இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பேங்க் ரன் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் நம்ம வரலாறை பார்க்கணும். 2016 டிசம்பர் மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை டிசம்பர் 2016க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, டிமானடைசேஷன் நடந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா 500, 1000 நோட் பேன் பண்ணப்பட்டுச்சு. நிறைய பேர் ஏடிஎம்மில் போய் நின்னோம் பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு. ஏன்னா பணப்புழக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சுமையாக அது இருந்துச்சு அந்த காலகட்டம். ஏன்னா புதுசாக 500, அதே மாதிரி 2000, அதே போலவே 200 நோட் அச்சிட்டு வர்றதுக்கான நேரம் என்னாச்சு, அது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் எல்லாருமே ஏடிஎம்மில் போயிட்டு 100 நோட்டுக்காக நம்ம ஏங்கி கிடந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் 500 வந்துச்சு, 200 வந்துச்சு, 2000 வந்துச்சு. அதே போலவே 2000 உள்ளே போயிடுச்சு. அப்படியே அதுவும் பேன் பண்ணப்பட்டுச்சு. அதாவது அது இப்போ செயல்பாட்டில் இல்லை. பணப்புழக்கத்தில் 2000 இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையாக இருக்குது. ஆனால் இதில் பேங்க் ரன் எப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கு சொல்கிறேன். ஒரு பேங்கிங் சிஸ்டமே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேங்க்கில் போய் நின்னா கூட பணத்தை எடுக்க முடியல, டெபாசிட்லேருந்து விட்ரா பண்ண முடியல, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியல, ஏடிஎம்மில் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு என்ற ஒரு விஷயம். செக்கு கொடுத்து கேஷை மறுபடியும் வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. ஸோ தொழிலாளியிலேருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக தான் இருந்துச்சு, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே. அப்படின்னு இப்படி இருக்கிறப்போ கேஷில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அந்த காலகட்டம் உருவாக்கி விட்டுச்சுன்னு சொல்லலாம். பேங்க் ரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2017, 18க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா சில வங்கிகள் இந்த என்பிஎஸ் அதில் வங்கிகளில் அதிகமாச்சு அப்படின்ற ஒரு விஷயம். என்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கடன் 90 நாட்களுக்கு மேலே யாராவது வட்டி கொடுக்கலைன்னா அந்த கடன் கெட்ட கடனாக மாறுது. நல்ல கடனாக இருக்கிறது கெட்ட கடனாக மாறுது. அதுதான் பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க என்பிஏ. அந்த கெட்ட கடனாக மாறுது அப்படின்னா வட்டி கொடுக்க முடியல அப்படின்றப்போ அந்த கெட்ட கடனாக மாறுறப்போ இந்த கெட்ட கடனுடைய எண்ணிக்கை அதிகமாகி போச்சுன்னா பேங்க்குக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாகும். பேங்க் லாபம் பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பீதி உருவாகும். அப்போது பேங்க் ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்றப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் போயிட்டு பேங்க்கில் பணத்தை விட்ரா பண்ணும்போது அட் எ டைமில் நிறைய பேர் வரும்போது என்ன ஆகும், பேங்க்கால் இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா பேங்க் கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் ஒரு நாளைக்கு ரிசர்வ்ஸாக வச்சுருப்பாங்க. ஆர்பிஐ அதுக்கு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க பேங்க். ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு கேஷை மட்டும்தான், அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை மட்டும்தான் பேங்க் வச்சுருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்க மக்கள் நிறைய பேர் வங்கிக்கு வர்றாங்க, பணத்தை வெளியே எடுக்கணும்னு பார்க்குறாங்கன்றப்போ பேங்க்கால் அந்த பணத்தை கொடுக்க முடியலன்றப்போ பார்த்திங்கன்னா அந்த பேங்க் ரன் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் வழியாக என்ன ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேஷனில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பேங்க் அடித்து பேங்க்கில் இருக்கக்கூடிய சாதனங்களை அடித்து நொறுக்கிறதாகட்டும், என்ன வேணுமாறு பண்ணுவாங்க. அது நம்ம வரலாறில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான சூழ்நிலையை தடுக்கிறதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணாங்க, இப்போது ரீசெண்டாக நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா டெபாசிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கேரண்டி ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது 5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பணம் ஒருவேளை இந்த மாதிரி பேங்க் ரன் மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த இன்சூரன்ஸால் கவர் ஆகும். அப்படின்றதுனால மக்களுக்கு என்ன ஒரு தைரியத்தை கொண்டு கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம். இது பண்ணுறது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் அடிக்கடி பேங்க்கில் போய் எல்லாரும் அட் எ டைமில் போயிட்டு எனக்கு காசு வெளியே எடுக்கணுன்ற அந்த பீதியை கிளப்புறது இருக்கு இல்லையா, அந்த விஷயம் தடுக்கப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு இன்சூர் பண்ணியிருக்காங்க உங்களுடைய டெபாசிட் அப்படின்றதுனால ஒரு மன நிம்மதி இருக்கும். எப்படி இருந்தாலும் பேங்க் சேஃபாக, அதாவது என்னுடைய பணம் சேஃப் தான் அப்படின்ற ஒரு இதாக இருக்குது, ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு விதமாக கூட இதை நம்ம கருதப்படலாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸ் செக்யூராக இப்போது டெபாசிட்டர்ஸ் செக்யூரிட்டியாக இந்த டெபாசிட்டர் இன்சூரன்ஸ் இது மூலியாக செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம். ஸோ
ஸோ இப்போ பேங்க் ரன்னுக்கு காரணம் என்பிஏன்னு நான் சொன்னேன். என்பிஏ அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே 3 மாதம் வந்து வட்டி கட்டாமல் இருந்தால் அந்த கடன் என்ன இருக்கோ அது கெட்ட கடனாக மாறிடுது. சில நேரங்களில் ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் பணத்தை வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு வேளை பேங்க்ரப்டாக அந்த நபர் டிக்ளேர் பண்ணாங்க, அவங்ககிட்ட எந்த விதமான பணமும் இல்லை, எந்த விதமான சொத்துக்களும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா உங்கள் இதை வந்து லோனை வந்து கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதே போலவே பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் செய்யப்படுகிறது. ஸோ ரைட் ஆஃப்னா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் கட்ட முடியலையா, சரி பரவாயில்ல, அந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். எப்படி க்ளோஸ் பண்ணுறோன்னா அதை விட இன்னும் பெரிய தொகைக்கு நாங்கள் மறுபடியும் கடன் கொடுக்குறோம். அதன் வழியாக பழைய கடனை க்ளோஸ் பண்ணி புது கடனை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது. இதுக்கு பேர் தான் ரைட் ஆஃப் அப்படின்வாங்க. இதன் வழியாக கூட பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து கொடுக்குதுன்ற ஒரு விஷயம். போஸ்ட்போன் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கடன் கட்ட முடியலையா, புது கடனை கொடுக்குறோம், இதை விட பெரிய தொகை கொடுக்குறோம், அதன் வழியாக நீங்கள் வட்டி கட்டிகிட்டே போங்க அப்படின்னு சொல்லி இதன் வழியாக என்னென்னா அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும். அந்த சொல்யூஷன் வந்து என்னென்னா பேங்க்குக்கு வந்து தங்களுடைய லோன் டர்மை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரீபேலன்ஸ் அதாவது ரீஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் லோனை. அந்த ரீஃபினான்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு சுமையாக இருக்கும் யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னை போல இருக்கும் மனிதர்களுக்கு. ஏன்னா எல்லாமே இன்டைரக்ட் நம்ம வரியில் தான் வந்து விழும், நம்ம வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உருவாகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ராபின் பேனர்ஜி அப்படின்ற ஒருத்தர் மிகப்பெரிய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஹூ சீட்ஸ் அண்ட் ஹவ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை அவசியமாக நீங்கள் எல்லாம் எடுத்து ஒரு வாட்டி வாசித்து பார்க்கணும். பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து எந்தெந்த மாதிரியான ஸ்கேண்டல்ஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்கன்றது தெளிவாக வந்து அந்த புத்தகம் படிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டி நேஷ்னல் கம்பெனிஸ். நீங்கள் தான் பெரிய ஜாம்பவான்னு நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான கம்பெனிஸில் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்கேண்டல்ஸ், பெரிய பெரிய ஸ்கேண்டல்ஸ், இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றதுக்கு அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. கம்பெனி பேரோடையே அவங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் ஃப்ராட் நடக்கிறதாகட்டும், கஸ்டமரை வந்து எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற சீட் பண்ணுற ஒரு விஷயமாகட்டும், ப்ராஜெக்டை வந்து எப்படி அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் ஃபண்ட்ஸை அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும், இந்த மாதிரி நிறைய இந்த எம்ப்ளாயி வந்து எந்த விதமான ஒரு இன்சைடர் ட்ரேடிங்கில் போய் எப்படி வந்து இது பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியோடைய பங்குச்சந்தையில் போய் அவங்க எப்படி பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுறாங்க பங்குகளை அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க தகவல் வந்து அந்த புக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹூ சீட்ஸ் அண்ட் ஹவ், ராபின் பேனர்ஜின்ற ஒரு நபர், எழுத்தாளர். அவருடைய புத்தகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரு 2-3 புத்தகம் படிச்சிருக்கேன் அவரது. இது சம்மந்தப்பட்டு தான், இந்த பேங்க் ஃப்ராட்ஸ், அதுக்கப்புறம் கம்பெனி ஃப்ராட்ஸ், அதை பற்றினா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாரு அவருடைய புத்தகத்தில் நூலில். ஸோ அவருடைய புத்தகத்தை படிக்கிறப்போ வந்து நான் ஒரு செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிலேட்டடான தகவல்கள் எல்லாம் பார்க்குறப்போ, ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது லிக்விட் ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த லிக்விட் ஓவர் நைட் ஃபண்டு மினிமம் டியூரேஷன் வந்து 1 வீக் அப்படின்வாங்க. ஸோ 1 வீக் வந்து உங்கள் பணத்தை வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த 1 வீக்குக்கு அப்புறம் அந்த பணம் நீங்கள் மறுபடியும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வட்டியோட அந்த பணத்தை வந்து கிடைக்கும் திருப்பி உங்களுக்குன்ற ஒரு விஷயம். ஆனால் 1 வீக்குக்குள்ளே நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது. ஒரு வேளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும், பெனால்ட்டி வந்து கொடுக்கணுன்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி 1 டே கூட நீங்கள் டெபாசிட்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து 1 டே டெபாசிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிற போது நான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் மறுபடியும் நான் சொல்கிறேங்க. ஒய் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குது, எக்ஸ் அப்படின்ற நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒய் என்ற பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரான்ச், ஒரு கிளையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்ன்ற நபர் வந்து ஒரு டெபாசிட் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கலாம். அந்த டெபாசிட் மெச்சூர் ஆயிடுச்சு, ஆன்லைனில் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த மொபைல் ஆப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைனால வித்ட்ரா பண்ண முடியல. அந்த நபர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒய்ன்ற பேங்க்குக்கு போய் நான் டெபாசிட் போட்டிருக்கேங்க, மொபைல் பேங்கிங் மூலமாக அது வித்ட்ரா பண்ண முடியலைங்க, இது ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றப்போ இந்த இஷ்யூலாம் ரேஸ் பண்ணுவாங்க, எல்லாம் ஆகும். எப்போ உங்களுக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது மினிமம் 1 வீக் வெயிட் பண்ணுங்கள் சார் கிடைக்கும் அப்படின்னா. அப்போ ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கே, நம்ம பணத்தை நம்ம வந்து போட்டிருக்கோம் டெபாசிட்டில், அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு எதுக்கு 1 வாரம் ஆகும், 1 வீக் எதுக்கு ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் எழும். அதே போலவே இன்னொரு நபர் வருவார், அவர் பேர் வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாமே, இல்லைன்னா ஒரு ஜெட்டுன்னு கூட வச்சுக்கலாம், இசட். ஸோ இந்த ஜெட்டுன்ற நபர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ நான் வந்து 2 கன்ஃபியூஷன் பண்ணிடுவேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒய்ன்றது ஒரு பேங்க்னு வச்சுக்கலாம், ஜெட்டுன்ற நபர், எக்ஸ்ன்றவங்களுக்கு வந்து அந்த டெபாசிட் பிரச்சனை. ஜெட்டுன்ற நபர் என்னென்னா ஏடிஎம்மில் போய் பணத்தை போட்டிருக்காரு, ஏடிஎம்
எல்லாமே பின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. பணத்தை எடுக்க பார்த்தா பணம் வரல. மெசேஜில் வந்திருக்கு, இந்த மாதிரி பணம் டிடெக்ட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி. பரபரப்போட அவர் வராரு வங்கிக்கு, ஒய்ன்ற வங்கிக்கு வந்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து ஏடிஎம்மில் போய் எடுக்க பார்த்தேன், பணம் வரல. ஆனால் எனக்கு மொபைலில் பணம் டிடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். ஒன்றுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 48 ஹவர்ஸ் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த பணம் வந்து வந்துடும் அப்படின்னு. எதுக்கு 24 to 48 ஹவர்ஸ் ஆகணும்? சீக்கிரமாகவே இந்த பணத்தை நம்ம எடுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்து வரும். அந்த எக்ஸுக்காகட்டும், எக்ஸ் வந்து ஏன் 1 வீக், அதே போல் ஜெட்டுன்றவங்க எதுக்கு 48 ஹவர்ஸ் அப்படின்றப்போ, அதை வந்து நம்ம கூர்மையாக கவனிக்கிற போது தான் தெரியும் அந்த ஃபண்ட் என்ன இருக்கோ, அந்த மணி வந்து டிடெக்ட் ஆகிருக்கிற அந்த அமௌண்ட் என்ன இருக்கோ, அதை வந்து ஒரு 1 வீக் எஃப்டியில் பார்க் பண்ணி, 1 டே எஃப்டியில் பார்க் பண்ணி, அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு, அதில் வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் பிரின்சிபலை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு பேங்க் அந்த ஒய் பேங்காக இருக்குது அப்படின்றப்போ, மக்களுக்கு என்ன ஆகும், என் பணம் எனக்கு கிடைக்குதுப்பா, கிடைச்சிருச்சுப்பான்னு சந்தோஷமாக அந்த அசலை எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வட்டி வந்து வாங்கி சம்பாரிச்சிருச்சுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை வந்து நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் அல்லது ஜெட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து வச்சிருக்கிற டெபாசிட் லட்சக்கணக்கில் இருந்துச்சுன்னா, வித்ட்ரா பண்ணுற நபர் பலாயிரக்கணக்கில் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ண பார்த்தாங்கன்னா, டிடெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி எத்தனை நபர் வந்து ஒரு வங்கியோடைய கிளையில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது வந்து கஸ்டமர்ஸ்னால், அதில் வந்து ஒரு 200 அல்லது ஒரு 100 அல்லது ஒரு 50 பேருக்கு இந்த பிரச்சனை வருது ஒரு நாளுக்குனாலே, எவ்வளோ இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குது வங்கிக்குன்றதை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம். ஒருவேளை இது வேணும்னே நடக்குதா, இல்லை பை ஆக்சிடெண்ட்டாக நடக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட நமக்குள்ளே வருது. அது கூட ஒரு கொஷன் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கூட பணம் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதை நீங்களே ஒரு வாட்டி போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலோடு சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.